ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மிடில் கிளாஸ் மருமகள் சேனல். நம்மளோட 100 டேஸ் வெயிட் லாஸில் இன்றைக்கி டே 24. எப்பயும் போல் மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டு ஒரு டம்ளர் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு இன்றைக்கி டெரஸில் தான் வாக்கிங் பண்ணேன். வீட்டுக்கு முன்னாடி கீழே இருக்கிற கிரவுண்டில் தான் போய் வாக்கிங் பண்ணுவேன். கிட்டத்தட்ட அரை மணி நேரம் பக்கமாக. என்ன தான் டெரஸில் வாக்கிங் பண்ணாலும் கீழே போய் கிரவுண்டில் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ஃபீல் இல்லை. தம்பி பாப்பா கீழே தூங்கிட்டு இருக்கிறதுனால எனக்கு பாப்பா எழுந்தானா மேலே சவுண்டு கேட்கும். நான் அப்படியே கீழே இறங்கி ஓடிடுவேன். இதே கிரவுண்டுக்கு போய் நடந்தேன் அப்படின்னா பாப்பா எழுந்தாலும் தெரியாது, அவங்கள தனியாக விட்டு போகிற மாதிரி இருக்கும். அதனால கிட்டத்தட்ட இப்போ 1 வீக்காகவே நான் கிரவுண்டுக்கு போகிறதில்ல. பாபா ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் தான் கிரவுண்டில் போய் நடக்கணும். ஆனால் நான் கிரவுண்டில் நடக்கிறத ரொம்ப மிஸ் பண்ணுறேன். வாக்கிங் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஸ்கிப்பிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் வெயிட் லாஸ் பண்ண போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அது இதுன்னு வெயிட் லாஸ்க்கு தேவையான எல்லா திங்ஸையும் கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா கரெக்டாக ஒரு 10 டேஸ் மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா விட்டுட்டு அந்த திங்ஸை பார்க்குறப்பெல்லாம் நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக இதை வாங்கணுமே விட்டுட்டோமே அப்படிங்கிற ஒரு கில்ட்டி ஃபீலோடையே போயிட்டுருக்கும். அது மாதிரி தப்பு யாரும் பண்ணாதீங்க. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்த திங்ஸும் வேணாம், வீட்டில் எதுவுமே புதுசாக வாங்க வேணாம், எப்பயும் போலயே இருக்கட்டும். ஃப்ரூட்ஸ் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கி அதை சாப்பாடை கொஞ்சம் கம்மி பண்ணி ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸும் சாப்பிட ஆரம்பிங்க. அதே மாதிரி வாக்கிங் போகிறதுக்கு ஷூவு அது இது லொட்டு லொஸ்க்குன்னு எல்லாத்தையும் வாங்கி வீட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணாமல் விட்டுறது, இது மாதிரி வேணவே வேணாம். எனக்கும் கிரவுண்டில் வாக்கிங் போகிறப்ப ஷூ போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் நான் வின்டர் டைமில் மட்டும்தான் ஷூ போட்டு பழக்கப்பட்டிருக்கேன். இங்கே ஹரியானாவில் வின்டர் டைமில் ரொம்ப குளிராக இருக்கும். அதனால் மிச்ச டைமில் சம்மர் டைமில் செப்பல் மட்டும் நார்மல் செப்பல் வியர் பண்ணிப்பேன். அதுவும் வாக்கிங் போகிறப்ப ஹீல்ஸ்லாம் வியர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. அதனால் நான் நார்மலாக பாத்ரூம்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி செப்பல் தான் வெளியே கிரவுண்டில் வாக்கிங் பண்ணுறப்ப யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். ஆனால் அது நடக்கிறப்ப ரொம்ப கால் ஃபுல்லாக மண்ணாயிடும். நானே கவனிச்சேன், நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். காலில் வெடிப்பெல்லாம் அதிகமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஷூ தேவைப்படுது. ஆனால் நான் இன்னும் வாங்காமல் இருக்கேன். சம்மர் டைம் எங்கே ஷூ போட்டு நடந்தால் கால் ஃபுல்லாக வேர்த்து இரிட்டேட் ஃபீல் வரும். அதனால் வாக்கிங் நல்லா பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தாலையும் தான் ஸ்கிப்பிங் பண்ணி முடிச்சுட்டு டைம் இருந்ததுனால பாப்பா தம்பி இருந்தாங்களான்னு ஒரு டைம் போய் பார்த்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் எப்பயும் பண்ணுற அதே 3 எக்ஸசைஸ் தாங்க. எனக்கு இடுப்பு பகுதியும் வயிற்று பகுதியிலும் மட்டும்தான் அதிகமாக சதை இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னா எனக்கு அந்த இடத்துல மட்டும் ஆனால் போதும் அப்படின்னு நினச்சாலும் ஆகாது. பட் எனக்கு இடுப்பு பகுதியிலையும் வயிற்று பகுதியிலாம் அதிகமாக சதை இருக்குது. அதுக்கு அதிகமாக ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி எக்ஸசைஸு எனக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி எக்ஸசைஸை நான் சூஸ் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எப்போல்லாம் எனக்கு எக்ஸ்ட்ரா டைம் இருக்கோ அப்போல்லாம் இந்த 3 எக்ஸசைஸையும் பண்ணுறேன். ஆனால் டெய்லியும் பண்ணுறேன்னா, அதாவது இந்த 24 டேஸும் இந்த எக்ஸசைஸ் பண்ணேனா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஆனால் வாக்கிங் ப்ளஸ் ஸ்கிப்பிங் நான் மிஸ் பண்ணாமல் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த எக்ஸசைஸே இப்போ நான் 4th 5th டே பண்ணுறேன்னு நினைக்கிறேன். எக்ஸசைஸ் பண்ணுறப்ப பின்னாடி கால் இருக்குது பார்த்தீங்களா, குமிஞ்சு எந்திரிக்கிறதுனால அந்த தொடைப்பகுதி அப்புறம் அந்த கெண்டைக்கால்னு சொல்லுவாங்களா அங்கெல்லாம் லைட்டாக இழுத்து பிடிக்கிற மாதிரி ஃபீல் ஆணுச்சு. நான் இதை பண்ணி முடிச்சுட்டு டெரஸில் இருக்கிறனால கீழே இறங்கி போவோம் பார்த்தீங்களா, இப்போ நான் பண்ணிகிட்ருக்கிற எக்ஸசைஸ் பார்க்கவே ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு 10 டைமுக்கு மேலே 15வது டைம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்ப பண்ணி பாருங்கள், அப்படியே கால் இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ எனக்கு ஓகேவாக இருக்குது. ஏன்னா இப்போ நான் 4th 5th டைம் பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்களோட விஷயங்களை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான டைமை ஒதுக்கி நீங்கள் தான் கொஞ்சம் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு உங்களோட ஒர்க்கெல்லாம் பண்ணணும். ஏன்னா வீட்டில் இருக்கவங்கள கொஞ்ச நேரம் லேட்டாக ஆஃபீஸ் போங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. அந்த ஒர்க்கும் செஞ்சு தான் ஆகணும். அதனால நம்மளுக்கு தேவையானதை பண்ண நம்ம தான் கொஞ்சம் மெனக்கட்டு கொஞ்சம் முன்னாடியே எழுந்திரிச்சு பண்ணணும். எக்ஸசைஸ்லாம் பண்ணி முடித்து ஸ்கிப்பிங் வாக்கிங்லாம் பண்ணி முடித்து டெரஸ்லேருந்து கீழே வந்ததுக்கப்புறமா எப்பயும் போல் க்ரீன் டீ தான் குடித்தேன். வீட்டில் நான் கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணி பாத்திரம்லாம் நைட்டே விளக்கி வச்சுட்டு தூங்குனதுனால மார்னிங் எழுந்திரிச்சிட்டு தம்பிக்கும் பாப்பாவுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு பண்ணால் போதும். தம்பி நேற்று கீழே விழுந்துட்டதுனால அவன் நேற்று ஃபுல்லாக அழுந்துக்கிட்டே இருந்தான். இன்றைக்கி அவனுக்கு பிடிச்சதை லஞ்ச் பாக்ஸுக்கு பண்ணி அவனை குஷிப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்தாவும் தர்பூசணியும் வச்சுருந்தேன். பாப்பாவுக்கு தோசை ஊட்டி விட்டு அவங்களெல்லாம் கொஞ்சம் விளையாட விட்டுட்டு தம்பி ஸ்கூல் கிளம்பிட்டான். அதுக்கப்புறமா நான் நியூட்ரி சாய்ஸ் பிஸ்கெட் தண்ணியில் தொட்டு சாப்பிட்டேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக. ரொம்ப அதிகமாக எதுவும் சாப்பிட்லான்னு தோணலைங்க. அதனால் நியூட்ரி சாய்ஸ் பிஸ்கெட்டோடு நிப்பாட்டிட்டேன்.
அதுக்கப்புறமா வீட்டில் இருந்த மிச்ச வேலையெல்லாம் முடிச்சுட்டு லஞ்சுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டேன். தம்பிக்கு ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் குடிக்கிறதுக்கு மோர் எடுத்து வச்சுட்டு பாப்பாவுக்கும் கொஞ்சமாக வந்து மோர் கொடுத்துட்டு நானும் வந்து ஒரு டம்ளர் வந்துட்டு மோர் எடுத்துக்கிட்டேன். இது மோர் எடுத்துக்கிறப்ப கிட்டத்தட்ட 12:30 பக்கமாக இருக்கும். தம்பி 1:30 1:00 பக்கமாக வந்துடுவான். அவனுக்கு கொடுத்துடலாம் வந்த உடனே. நான் என்ன லஞ்சு சமைச்சேன் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் எதுவுமே ஷேர் பண்ணிக்கல. என்னோடய டே இன் மை லைஃப் வீடியோ இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சு முடிஞ்சதுக்கப்புறமா கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுறேன். அதில் என்னோடய குக்கிங்ஸ் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். என்னோடய லஞ்சுக்கு வந்துட்டு அவங்க 2 பேர்த்தையும் பாப்பா தம்பியை சாப்பிட வச்சுட்டு என்னோடய லஞ்சுக்கு நான் வந்து மாம்பழத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் எப்போ வந்துட்டு எந்த ஃப்ரூட்ஸ் கட் பண்ணாலும் குட்டீஸ்க்கும் சேர்த்து கட் பண்ணி அவங்களுக்கு கொடுப்பேன். ஏன்னா வந்துட்டு அவங்க என்ன தான் சாப்பிட்டாலும் என்கிட்ட வந்து சாப்பிடுவாங்க. அதுதான் அவங்களுக்கு விருப்பமும் கூட. எல்லார் வீட்லேயும் குட்டீஸ் இப்படி தான் இருப்பாங்க. கண்டிப்பாக நம்ம என்ன தான் பார்த்து பார்த்து ஊட்டி விட்டாலும் நம்ம சாப்பிட்றப்ப அவங்களுக்கு நம்ம கூட சாப்பிட்டா தான் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் திருப்தியாக இருக்கும். ஈவினிங் போல் லெமன் ஜூஸ் குடிக்கலான்னு தோணுச்சு. அதுக்குள்ளே வந்துட்டு தம்பிக்கு கிளாஸ் டைம் ஆனதுனால என்னால் லெமன் ஜூஸ் குடிக்க முடியல. ஆனால் வந்துட்டு எனக்கு ஈவினிங் போல் கொஞ்சம் வந்து பசிச்சிக்கிட்டே இருந்துச்சு. நைட்டு டின்னருக்கு நான் வந்துட்டு ஒரே ஒரு முட்டையை மட்டும் உடச்சி ஊற்றி ஃபுல் ஃபாயில் மாதிரி போட்டு சாப்பிட்டேன். ஆஃப் பாயில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனாலும் டயட் டைமில் எதுக்கு ஆஃப் பாயில் எடுத்துக்கிட்டு அது வெந்து வேகாமல் இருக்கும், அதனால் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஃபாயிலாக போட்டேன். அந்த சுற்றி இருக்கிறத பிச்சு சாப்பிட்டு நடுவில் இருக்க கருவை சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். காலையிலேருந்து நைட்டுக்குள்ளே கிட்டத்தட்ட இந்த டம்ளரில் 12லேருந்து 13 டம்ளர் தண்ணி குடிப்பேன். அதனால தான் என்னால் வந்து கம்மியாக சாப்பிட்டு அமைதியாக இருக்க முடியுது. இல்லை அப்படின்னா திரும்ப திரும்ப பசிச்சிக்கிட்டே இருக்கும். சம்மர் டைமில் டயட்டில் இருந்தீங்கன்னா இன்னும் வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா தண்ணி குடித்து ஈஸியாக பழகிக்கலாம். வின்டர் டைம் அப்படின்னா வந்துட்டு திரும்ப திரும்ப தண்ணி குடிக்கணுமா அது மாதிரி தோணும். திரும்ப திரும்ப பாத்ரூம் சைடு போகிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சம்மர் டைமில் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நோ ரைஸ், நோ சுகர், நோ டீப் ஆயில் ஃப்ரை. என்னோட 24 டே டயட்டு இப்படி தான் போச்சு. நெக்ஸ்ட் டே டயட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.